நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் சுமங்கலி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மூட்டு வலிக்குரிய பயிற்சிகள். ஸ்டார்ட் பண்ணலாம். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கால் விரல்களை மடக்குங்க. மூச்சை வெளிவிடும்போது விரிங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே மடக்குங்க. மூச்சை வெளிவிடும்போது விரிங்க. மூச்சை இழுக்கும்போது கால் விரல்களை மடக்கணும். மூச்சை வெளிவிடும்போது விரிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆங்கிள் ஜாயிண்ட் மூமெண்ட். மூச்சை இழுத்துக்கிட்டே கணுக்கால முன்னாலே பின்னாலே அசைங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னால், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே முன்னால், மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னால், மூச்சை வெளிவிடும்போது பின்னால். இப்படி உங்களுடைய கணுக்காலை நீங்கள் அசைக்கிறீங்க. இந்த கணுக்காலில் கொடுக்குற இந்த அசைவு உங்களுடைய கால்களோட பின்பக்கம் இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கால்கள் முழுவதும் நல்லா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய கணுக்காலில் கொடுக்குற இந்த அசைவு உங்களுடைய கால்கள் முழுவதும் அந்த எஃபெக்ட் இருக்கிறத கவனித்து பாருங்கள். ஓகே, தென் ரொட்டேஷன். மூச்சை இழுத்துக்கிட்டே கால்களை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே முன்னால் கொண்டு வாங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாலையும், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே முன்னாலையும் கொண்டு வாங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாலையும், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே முன்னாலையும் கொண்டு வாங்க. நல்லா கணுக்காலை நல்லா 4 பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். தென் ரிவர்ஸ். அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாலையும், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே முன்னாலையும் கொண்டு வாங்க. எப்போவுமே மூச்சு இழுக்கும்போது பேக்வர்ட் பெண்டிங், மூச்சை வெளிவிடும்போது ஃபார்வர்ட் பெண்டிங்கில் இருக்கணும். இதை நல்லா உங்களுடைய கவனத்தில் வச்சுக்கிட்டே ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் கணுக்காலில் கொடுக்குற இந்த ரொட்டேஷன் உங்களுடைய நீ ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கும். நல்லா கவனத்தில் வைங்க. நீ ஜாயிண்டே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ரிலாக்ஸ். கால்களை விரித்து வைங்க. கால்களை மெதுவாக உள்ளேயும் வெளியிலையும் அசைங்க. மூச்சை இழுக்கும்போது பெருவிரல் தரையில் படுற அளவுக்கு உள்ளே கொண்டு வாங்க. மூச்சை வெளிவிடும்போது சைடில் கொண்டு போங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே உள்ளே, மூச்சை வெளிவிடும்போது சைடில். நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே உள்ளே கொண்டு வாங்க. மூச்சை வெளிவிடும்போது சைடில். ரிலீஸ். அடுத்து கால்கள் ரெண்டையும் சேர்த்து வைங்க. நீ ஜாயிண்டை மட்டும் டைட் பண்ணி லூஸ் பண்ணுங்கள். மூச்சை இழுக்கும்போது டைட் பண்ணணும். மூச்சை வெளிவிடும்போது ரிலீஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய நீ ஜாயிண்டோட முழங்காலோட அடிப்பகுதியை நல்லா தரையோடு அழுத்துனீங்கன்னா டைட் ஆகும். ரிலீஸ் பண்ணுங்கள். மூச்சை இழுக்கும்போது டைட் பண்ணுங்கள். மூச்சை வெளிவிடும்போது ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பயிற்சியும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பயிற்சி பண்ணாலே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டும் இணையக்கூடியது இந்த நீ ஜாயிண்டில் தான். அதனால் இந்த நீ ஜாயிண்டை நல்லா டைட் பண்ணி லூஸ் பண்ணும்போது உங்களுடைய நீஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. இரத்த ஓட்டம் நல்லா கிளியராக இருக்கும். இதனால் உங்களுடைய நீ ஜாயிண்டில் இருக்கிற வலி உங்களை விட்டு விலகி போகுது. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது ஒவ்வொரு கால்களாக மாற்றி மாற்றி மடக்கி நீட்ட போகிறோம். மூச்சை இழுத்துக்கிட்டே காலை மடக்குங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே காலை நேராக நீட்டுங்க. கால் பாதத்தை நல்லா தரையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகளால் காலை பிடிச்சி நல்லா மடக்குங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே காலை மடக்குங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே காலை நேராக நீட்டுங்க. அடுத்த காலை மடக்குங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே காலை மடக்குங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே காலை நேராக நீட்டுங்க. இன்னொரு தடவை நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே காலை மடக்குங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே காலை நேராக நீட்டுங்க. ஓகே, ரிலாக்ஸ். கால்களை விரித்து வச்சுக்கோங்க. கைகளை பின்னால் வச்சுக்கோங்க. கண்களை மூடி நல்லா மூச்சு இழுத்து வெளிவிடுங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய கால்களின் மீது மட்டுமே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பயிற்சி செஞ்சதுனால உங்களுடைய கால்களில் ஏதாவது வலி இருந்ததுன்னா அந்த வலியுள்ள இடத்த நல்லா கவனித்து பாருங்கள். அந்த வலியுள்ள இடத்த நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டே நல்லா மூச்செழுத்து வெளிவிடுங்க. நீங்கள் மூச்செழுத்து
உங்களுடைய சுவாசத்தை வெளிவிடும்போது உங்களுடைய கால்களில் இருக்கிற வலியும் உங்களை விட்டு விலகி போகும். ஏன்னா நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி. மூச்சை வெளிவிடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு விலகி போகுது. அதாவது வலிங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு விலகி போகுது. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் அந்த வலியினால் கிடைச்ச பலன் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அந்த வலி ஒன்ஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களை விட்டு விலகிரும். இந்த பயிற்சினால் கிடைச்ச பலன் உங்கள்கிட்டயே நிரந்தரமாக இருக்கும். டெய்லியுமே இந்த பயிற்சி பண்ணுங்கள். எப்படி நம்ம 3 வேளை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா கால்களுக்கு தானே பயிற்சி கொடுக்குறீங்க. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், கால்கள் மட்டுமே அசைவில் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய 3 வேளை நீங்கள் சாப்பிட்ற நேரம்லாம் நம்ம பயிற்சி செஞ்சோமா அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்போவுமே காலை தொங்க போட்டு உட்காராமல் இந்த மாதிரி காலை நேராக நீட்டி உட்காந்துக்கிட்டு, பெட்டில் உட்காந்துனாலும் உட்காந்துக்கலாம், கட்டலில் உட்காந்து பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தரையில் உட்கார்றவங்க தரையில் காலை நீட்டி உட்காந்து பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அதனுடைய எஃபெக்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபெக்டை ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.